வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சில தவறுகளை நீங்கள் இந்த ஐபிபிஎஸ் பிஓ ஆஸ்பிரன்ஸ் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம் கிராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ராயல் பாஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய அகாடமியில் படிப்பீங்க, இல்லை நிறைய இடத்துல பேக்கேஜ் வாங்கியிருப்பீங்க. நம்ம ராயல் பாஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோ கோர்ஸு, மார்க் டெஸ்ட்டு, ஐபிபிஎஸ் பிஓக்கான பிடிஎஃப் கோர்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த கூப்பன் கோட் CWJ14 போட்டிங்கன்னா உங்களுக்கு 40% ஆஃபர் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் இவ்வளோ நாள் நார்மலாக படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு ஃப்ளோவில் நீங்கள் பாட்டுக்கு டெஸ்ட்டு போட வைக்க அப்படின்னு போய்கிட்டே இருந்திருப்பீங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே உங்களுக்குள்ளே ஒரு பதட்டம் வந்திருக்கும். அப்படியே பேனிக் ஆவீங்க. என்னடா செய்கிறது, அடுத்து எப்படா படிக்கிறது? இவ்வளோ நாள் ஒழுங்காக தான் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அடுத்து எப்படா படிக்கிறது, ஸ்டடி பிளானர் எங்கே, ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் எங்கே, அப்படி இப்படி எதுவுமே பேனிக் ஆகாதீங்க. நீங்கள் போய்கிட்டு இருக்க பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க. ஒரே ஒரு 3 தப்பை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அட் அ டைம்லேயே நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கும் படிக்கணும், மெயின்ஸ்க்கும் படிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்படி இருக்காதீங்க. ஆகஸ்ட் மாதம் ப்ரிலிம்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த ஜூலை மாதம் ஃபுல்லாக உட்காந்து ப்ரிலிம்ஸ்க்கு முட்டிக்கிட்டே இருந்து ப்ரிலிம்ஸ்க்கு மார்க் டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்குது வேஸ்ட்டு. எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸும் டெய்லியும் படிக்கணும். சரியா? ரீசனிங் ப்ரிலிம்ஸ் லெவலும் பார்க்கணும், மெயின்ஸ் லெவலும் பார்க்கணும், ஆப்டி ப்ரிலிம்ஸ் லெவலும் பார்க்கணும், மெயின்ஸ் லெவலும் பார்க்கணும், இங்கிலீஷ் ப்ரிலிம்ஸ் லெவலும் பார்க்கணும், மெயின்ஸ் லெவலும் பார்க்கணும். முன்னாடி இருந்தே படிச்சுக்கிட்டு இருந்திருக்கணும். பரவாயில்ல, இப்போயுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலுமே முயற்சி போட்டிங்கன்னா, வெறித்தனமாக படிச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக முடியும். அடுத்தவனை கம்பேர் பண்ணாதீங்க. எல்லாருக்குமே இந்த எக்ஸாம் பேட்டர்ன் புது பேட்டர்ன் தான். எல்லாருமே இதை புதுசாக தான் எழுத போகிறாங்க அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும்னு நினச்சி அட் அ டைமில் ரெண்டுக்குமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். இந்த பிலிம்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டே இருந்து இந்த தப்பை பண்ண வேண்டாம். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ரீசனிங் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீசனிங் மட்டுமே உட்காந்து மாங்குன்னு முட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. நிறைய பேர் இப்படி பண்ணுவீங்க. பிகினர்ஸ்க்கு தான் மெயினாக சொல்கிறேன். பிகினர்ஸ் ரீசனிங் இவ்வளோ இருக்குடா, அப்போ ரீசனிங் நம்ம நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண, ரீசனிங்கில் நல்ல ஸ்கோர் வாங்கினோம்னா சூப்பராக கிளியர் பண்ணிடலாம்டா. இது SBI கிடையாது, இது IBBS. எல்லாத்துக்குமே செக்ஷன் கட் ஆஃப் இருக்குது. நீங்கள் ரீசனிங் மட்டும் மாங்குன்னு படித்தா பார்த்தாது. கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கணும், ஆப்டிடியூடும் படிக்கணும், இங்கிலீஷும் படிக்கணும். இது ரொம்ப 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 முக்கியம். உங்களுக்கு எப்படி அட் அ டைமில் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் பேலன்ஸ் பண்ணி படிக்கணும்னு சொல்லிட்டு நான் தனி வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நீங்கள் இந்த தப்பெல்லாம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே ஒரு பதட்டம் ஏற்படும், ஒரு குழப்பங்கள் வரும். என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நம்ம ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருந்ததே விட்டுட்டு இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இதை யோசித்தே நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்காக தான் டக்குன்னு இந்த வீடியோ நான் கொண்டே வந்தேன். தேர்டு விஷயம் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக படிக்கணும். சும்மா ஏனோதானோன்னு படிக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சியாக படிங்க. கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். எல்லாத்துக்குமே இது நியூ பேட்டர்ன் தான். அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே இது நியூ பேட்டர்ன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட், ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மரோ டாப்பரோ, அவங்களுக்கு இது பெரிய வித்தியாசமாக தெரியாது. இந்த நியூ பேட்டர்ன் அவங்களெலாம் எதுவும் தெரியாது. நீங்கள் இந்த நியூ பேட்டர்னுக்கு தயாராகுங்க. சரியா? கண்டிப்பாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும். இந்த தப்பை மட்டும் மெயினாக பண்ணிடாதீங்க. ப்ரிலிம்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டே இருந்து மெயின்ஸ் சரி ப்ரிலிம்ஸு முடிச்சுட்டு நம்ம மெயின்ஸ் படிச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா நான் எக்ஸாமுக்கு புதுசாக வந்தப்போ அந்த தப்பை தான் பண்ணேன். அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சார் இதுக்கெல்லாமா சார் ஒரு வீடியோ, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நினைப்பீங்க. உனக்கு தெரியும், ஆனால் புதுசாக வந்தவனுக்கு தெரியாது. அவன் ஃபுல்லாக ஃபிலிம்ஸ்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ஃபிலிம்ஸ் முடிஞ்ச பிறகு மெயின்ஸ் பார்த்துக்கலாம்னு நினைப்பான். முடித்த உடனே எல்லாத்தையும் மெயின்ஸில் கவர் பண்ண முடியாது. பேங்கிங் அவேர்னஸ் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிக்கு ஏதாவது கேட்பாங்க. ஸோ தயவுசெய்து எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் பேலன்ஸ் பண்ணி படிங்க. இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஒரு ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் வீடியோ, ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நம்மளால் முடியும்னு நினைங்க. அந்த 5208 உனக்கு ஒரு சீட்டு இடம் உண்டு அப்படின்னு நினச்சி கான்ஃபிடென்ட்டோட படி.
கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். பிசுறளவு கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சாலும் நம்ம மேலே நமக்கே நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் யார் நம்புவா நம்மளை நம்ம நம்பினா தான் எல்லோரும் நம்மளை நம்புவாங்க. நம்பி இறங்கு, கண்டிப்பாக ஜெயிப்ப. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். மறக்காமல் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டின்